Good morning children. இன்னைக்கு நம்ம 4th யூனிட் பார்ப்போம். லெட்ஜர் பேரேடு. ஓகேயா, இது என்னன்னா ஜேர்னல் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் மெத்தட் பார்த்தோமா, தென் ஜேர்னல் ஜேர்னலுக்கு அப்புறம் லெட்ஜர். ஓகேயா, பாருங்க, லெட்ஜர் account is a summary statement of all the transactions relating to a person, asset, liability, expense or income which has taken place during a given period of time and it shows their net effect. லெட்ஜர் அப்படிங்கிறது பேரேடு அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஜேர்னலில் வந்து அன்னன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம் இல்லையா, அதை டேட் வைஸ் போட்டிருக்கோம். இப்போ 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்திருக்கும். சரி, இப்போ ஒரு 10 டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த கேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஜேர்னல் என்ட்ரியில் வந்திருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சம்மரியாக இங்கே இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்த உடனே என்னன்னைக்கு கேஷ் உள்ளே வந்திருக்கு, என்னைக்கு வெளியில் போயிருக்கு அப்படின்னு பார்த்த உடனே தெரியறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இது லெட்ஜர் அக்கௌண்ட். அதாவது தனித்தனி கணக்குகளாக எழுதுறது தான் இது. பாருங்கள், பர்சன், அது ஆளாக இருக்கட்டும், ஒரு மனித நபரை சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை சொத்து, பொறுப்பு, எக்ஸ்பென்ஸ் செலவுகளாக இருக்கலாம், இல்லை இன்கம் வருமானமாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து பிளேஸ் டூரிங் த கிவன் பீரியட், ஒரு பீரியடுக்குள்ளே, கிவன் பீரியட் அப்படின்னா இப்போ 1 மந்த்துக்குள்ளேயோ இல்லை 2 மந்த்ஸுக்குள்ளேயோ அதுக்குள்ளே நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டுக்கலாம். அதுக்குள்ளே என்னென்ன எப்படி வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரே இதில் பார்க்குறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லெட்ஜர். ஓகே, from the transactions recorded in the journal the ledger account is prepared. ஜேர்னலில் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம்ல, அதை வச்சு தான் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, பேரேட்டு கணக்குகள். தென் லெட்ஜர் இஸ் நோன் அஸ் பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். லெட்ஜர் வந்து என்னன்னு சொல்கிறோம் நம்ம, முதன்மை பதிவேடு. கண்டைன்ஸ் பாருங்க, லெட்ஜர் is known as principal book of accounts. It is book which contains all sets of accounts. இதில் வந்து கணக்கேடில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு கணக்குகளும் இருக்கும். பர்சனல், ரியல், நாமினல், தனித்தனியாக இல்லாமல் எல்லா கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டும் இதில் இருக்கும். அக்கௌண்ட் வைஸ் பேலன்ஸ் கேன் பி டிட்டர்மைன் ஃப்ரம் த லெட்ஜர். இதில் வந்து கணக்கு வகையில் வந்து அந்த வரிசையில் அங்கே பார்த்தீங்கன்னா 4 வரிசையில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ஜேர்னலில். இங்கே பார்த்தா லெட்ஜரில் எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த கணக்குகளின் வரிசையில் நாம் வந்து அதை எழுதணும். இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆன் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ்ட். இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சு தான் நம்ம பண்ண பாருங்க. டிரான்சாக்ஷன், நெக்ஸ்ட் ஜேர்னல் ஆர் சப்சிடரி புக்ஸ், தென் லெட்ஜர். ஓகேயா, இங்கே பாருங்க, the balances in the ledger account show the net effect of transactions during a particular period in various accounts. இது என்னன்னா, ஒரு என்ன நடவடிக்கைகள் நடந்திருக்கு, அதனோட ரிசல்ட் என்ன. இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த மாதத்தில் எவ்வளோ கேஷ் நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கு, வருமானமாக வந்திருக்கு, எவ்வளோ கேஷ் வெளியில் நம்ம செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கோம், அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே நம்மளால் தெரியும். அந்த ஜேர்னலை வச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம டேட் வைஸ் அப்படியே பார்த்துட்டே வரணும். அதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி, அப்படி யாருக்கு கொடுத்துருக்கோம் பார்க்கணும், மைனஸ் பண்ணணும், யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா ஆட் பண்ணணும். அப்படி பார்க்குறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், டைம் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு அக்கௌண்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் லெட்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். த பர்சனல் accounts gives the net amount due to creditors and the net amount due from debtors. Personal account அப்படின்னு பார்க்குறப்ப அதில் வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ பணம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, டெட்டார்ஸ்லேருந்து கடனாளர்லேருந்து எவ்வளோ பணம் நம்மளுக்கு வர வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தென் ரியல் அக்கௌண்ட் ஷோஸ் த வேல்யூஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் ஷோஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ அசட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாமினல் அக்கௌண்ட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த லெட்ஜர் பேலன்சஸ். இந்த லெட்ஜர் பேலன்ஸை வச்சு தான் நிதி அறிக்கைகள் தயாரிக்க முடியும்.
ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் இந்த லெட்ஜர் பேலன்சஸை வச்சு. தென் லெட்ஜர் மே பி மெயின்டைன் இன் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ பவுண்ட் ரெஜிஸ்டர் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் லூஸ் சீட்ஸ் வித் ஸ்பைரல் பைண்டிங். இவங்க லெட்ஜர் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய புக்காக பவுண்டு புக் நோட்டு பார்த்துருப்பீங்க, பெரிய கம்பெனிஸில் அந்த மாதிரி இதிலெல்லாம் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா பெருசாக பெரிய பெரிய நோட்டாக வச்சுருப்பாங்க. பவுண்டு நோட்டு பெரிய திக்கான ஒரு அட்டை போட்டு பைண்ட் பண்ணி அந்த நோட்டை வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய வருஷத்துக்கு அதை மெயின்டைன் பண்ணணும், பத்திரமா வச்சுருக்கணுங்கிறதுக்காக அது ஷீட்ஸும் நிறையா இருக்கும், பெரிய நோட்டாக இருக்கும். அப்படி வச்சுருப்பாங்க. சில இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி லூஸ் சீட்ஸ் ஸ்பைரல் பார்த்துருப்பீங்களா, ஸ்பைரல் பைண்டிங் அந்த ரிங்கு போட்டு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியும் வச்சுருப்பாங்க. நார்மலி 1 பேஜ் ஆர் 1 ஷீட் மே பி ப்ரொவைடட் ஃபார் 1 அக்கௌண்ட். ஒரு கணக்குக்கு ஒரு பேஜ் இல்லைன்னா ஒரு ஷீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. An index is provided in the beginning of the ledger giving details of the account contained in it, such as specific code for each account, page number, etc. அதே மாதிரி அது பெரிய புக்காக இருக்கும், நோட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் முன்னாடி இண்டெக்ஸில் வந்து அந்த எந்த அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட் நேமு, அதுக்குன்னு சில கோடு, பெரிய கம்பெனியில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கப்போ அதுக்குன்னு கோடு வச்சுருப்பாங்க. இப்போ கிரெடிட்டார்ஸ் அப்படி கிரெடிட்டார்ஸோ சப்ளையர்ஸோ இல்லை கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு கஸ்டமர் மட்டும் ஒரு சப்ளையர் மட்டும் இருக்க மாட்டாங்க இல்லையா, நிறையா கஸ்டமர்ஸ் நிறையா சப்ளையர். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கோடை வச்சு ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக அந்த கோட் நம்பர், அப்புறம் அதனோட பேஜ் நம்பர், எந்த பேஜில் அந்த அவங்களோட டீட்டெயில் இருக்குது, அவங்களோட அக்கௌண்ட் இருக்குது, அந்த மாதிரி முன்னாடி இண்டெக்ஸு. அப்போ இண்டெக்ஸில் பார்த்தோம்னா அந்த பேஜ் எடுத்து ஈஸியாக நம்ம சீக்கிரம் அதை பார்த்துக்க முடியும். வேர் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் இஸ் ஃபாலோட் ஒன்ஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த ஜேர்னல், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி ப்ரிப்பேர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜியில் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஜேர்னல் மட்டும் அங்கே என்ட்ரு பண்ணிட்டோம்னா அதே அப்படியே லெட்ஜருக்கு போயிடும், ட்ரையல் பேலன்ஸ் போயிடும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் அது ஃபில் ஆகிட்டே வந்துடும். ஓகேயா, இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே ப்ரிப்பேர் பண்ணிடும். ஓகேயா. தென் யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜர், இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, குயிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பர்டிகுலர் அக்கௌண்ட், விரைவான ஒரு தகவல் நம்மளால் பெற முடியும். ஒரு குறிப்பிட்ட கணக்கு எடுத்தோம், இப்போ ராஜா அவர் சப்ளை பண்ணுறாரு நம்மளுக்கு, அப்போ அவர்கிட்ட இருந்து எப்போல்லாம் நம்ம பொருள் வாங்கியிருக்கோம், எவ்வளோ அவங்களுக்கு பே பண்ணியிருக்கோம், அவருக்கு இன்னும் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா ஜேர்னலை எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் இது வந்து ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் இப்போ அவரோட அக்கௌண்ட் போட்டோம்னா. Okay, ledger account helps to get all information about a particular account like sales, purchase, machinery, etc. at a glance. பார்த்த உடனே ஒரே பார்வையில் அப்படியே ஒரே கிளான்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்குறப்ப, வேர் தேர் ஆர் செவரல் டிரான்சாக்ஷன் வித் த டெட்டார், the net amount due from the debtor can be known from the ledger account. இப்போ டெட்டார் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு கடன் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ பணம் வர வேண்டி இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம பார்த்துற முடியும். ஓகே. தென் கண்ட்ரோல் ஓவர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், அதே மாதிரி வணிக நடவடிக்கைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். எதுலெல்லாம் அதிகமாக செலவாகுது, அப்போ அதெல்லாம் வந்து அதில் வருமானம் வருதா, நம்மளுக்கு வரலையா, அப்போ அந்த செலவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்பே நம்மளுக்கு தெரியும் இவ்வளோதான் நம்மள்ட்ட அமௌண்ட் இருக்கா, அப்போ அதில் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்மளால் முடியாது, businessman முடிவெடுக்க முடியும். From the ledger balance extracted, a thorough analysis of account balance can be made with helps to have control over the business transaction. வணிக நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். Then trial balance can be prepared. இதிலிருந்து இருப்பாய்வு தயாரிக்க முடியும். With the balance of ledger accounts, trial balance can be prepared to check the arithmetical accuracy of entries made in the journal and ledger. ஜேர்னல்லையும் லெட்ஜர்லையும் நம்ம போட்டிருக்கிறது வந்து கரெக்டாக தான் என்ட்ரி பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம அரித்மெட்டிக்கல் நம்பர் கூட இப்போ 432 அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக 342 கூட என்ட்ரு ஆகிருக்கலாம், சரியா, பை மிஸ்டேக்காக ஆகிருக்கலாம். அதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னா ட்ரையல் பேலன்ஸ். அப்போ ட்ரையல் பேலன்ஸ் போடுறப்ப இந்த ஜேர்னலோட பேலன்சஸ் மட்டும் எடுத்து நம்ம ரெண்டும் கிரெடிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் டேலி பண்ணுறப்ப ரெண்டும் டேலி ஆச்சுன்னா நம்ம போட்டது கரெக்டு. அப்போ டேலி ஆகலை அப்படின்னா எங்கேயோ நம்ம ஜேர்னல்லையோ லெட்ஜர்லையோ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த லெட்ஜர் பேலன்ஸை வச்சு நம்மளால் we can prepare trial balance. Then helps to prepare financial statement.
இந்த வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிதி அறிக்கையை தயாரிக்க முடியும். ஃப்ரம் த லெட்ஜர் பேலன்சஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அசர்டைனிங் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் த ஃபினான்சியல் பொசிஷன். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட அந்த பிஸ்னஸோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, நிகர லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஃபினான்சியல் பொசிஷன் நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே சில்ட்ரன், இதுதான் ஒரு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு அதனோட யூசஸ்.